Hi students, today topic advancements in modern biotechnology. ஸோ இந்த பயோடெக்னாலஜியில் என்னென்ன முன்னேற்றம் இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன், the modern biotechnology embraces all the genetic manipulations, protoplasmic fusions techniques and improvements made in the old biotechnology process. ஓகேவா? அதாவது என்னது, ஒரு மாடர்ன் எல்லாம் சேர்ந்தது தான். ஓகேவா? ஜெனட்டிக் மேனிப்புலேஷனு, அதுக்கப்புறம் என்னது புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் டெக்னிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஓல்டு பயோடெக்னாலஜி ப்ராசஸ், இது எல்லாம் சேர்ந்தது. இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்தது சம் ஆஃப் த மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜி ஆர் டிஸ்கிரைப்டு பிலோ. ஸோ இப்போ இது காமனாக இருக்கக்கூடியது ஜீன் மேனிப்புலேஷன்ஸ், புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் டெக்னிக்ஸ் அண்டு ஓல்டு பயோடெக்னாலஜி ப்ராசஸ். ஒரு சில மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஓகேவா, மாடர்ன் பயோடெக்னாலஜி ஆர் டிஸ்கிரைப். ஸோ இப்போ இதில் இந்த டெக்னிக்ஸில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் என்ஜினியரிங். ஸோ ஜெனட்டிக் என்ஜினியரிங் ஆர் recombinant DNA technology or gene cloning is a collective term. ஸோ இப்போ என்னது, அதாவது ஜெனட்டிக் என்ஜினியரிங்னாலும் recombinant DNA டெக்னாலஜினாலும் ஜீன் குளோனிங்னாலும் என்னது, எல்லாமே ஒரே நேம் தான். ஸோ அப்போ அதுதான் ஒரே ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அது இஸ் கலெக்டிவ் டேர்ம் that includes different experimental protocols resulting in the modification and transfer of DNA from one organism to another organisms. ஸோ ஆனால் ஒரே மாதிரி தான், ஒரே ஒரு வேர்டு தான் குறிக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு தேவையானது வெவ்வேறு சோதனை. ஸோ அதுதான் இந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஒரு மெத்தடு, எல்லாமே என்னது அப்படின்னா ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். அதுதான் கலெக்டிவ் டேர்ம் சொல்லுவோம். இப்போ எல்லாமே ஜீன் குளோனிங்காக இருக்கலாம், இல்லை என்னது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக் இன்ஜினியரிங்காக இருக்கலாம். எல்லாமே என்னது அப்படின்னா ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். பட் அதுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் இருக்குது. அதுதான் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோட்டோகால்ஸ் ரிசல்ட்டிங் இன் த மாடிஃபிகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் இதனுடைய ப்ராசஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா. So definition for the conventional recombinations was already given in unit 2. ஸோ என்னது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் பார்த்துருப்போம். கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு பாரம்பரியமான முறையில் ஜெனட்டிக்ஸ், அதாவது நம்ம டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணாமல் காமனாக நேச்சுராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அதான் நம்ம ஜெனட்டிக்ஸ் மெண்டல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பார், நிறைய கிராஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதில் கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன்ஸ் இன்வால்வ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன் பிட்வீன் ஹோமோலோகஸ் குரோமோசோம் டியூரிங் மியாசிஸ். ஓகேவா? அப்போ அந்த பாரம்பரியமாக எப்படி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஜீனு நம்ம இப்போ ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம், ஒத்த குரோமோசோம்ஸை அதுவும் ஒத்த குரோமோசோம்ஸ் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கான குரோமோசோம்ஸை மியாசிஸ் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ஓகேவா? ரீகாம்பினேட் ஆகுது. ஸோ ரீகாம்பினேஷன் carried out artificially using modern technology is called a recombinant DNA technology. இப்போ அது காமன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அது காமனாக ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ளே ரீகாம்பினேஷன் கிராசிங் ஓவர் நடக்கலாம், இல்லை வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ், அது டியூ டு மைட்டாசிஸ் மியாசிஸ் அந்த மாதிரி மெத்தடில் நடக்கலாம். பட் ஆனால் இது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ண, அது நேச்சுரலாக நடக்கக்கூடியது. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியலாக மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா ஆர்டிஎன்ஏ, தட் இஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜீன் மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நம்ம டிஎன்ஏவை ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணலாம்? திஸ் டெக்னிக்ஸ் இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ கோடிங் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஜீன் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் யூஸிங் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்ஸ். எப்படி இந்த டிஎன்ஏ ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா அனதர் ஆர்கானிசம் யூஸிங் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்ஸ் லைக் வெக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா வெக்டார்ஸ் அப்படின்னா என்னது, ஸோ அப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள்
மணல் ஏற்றுறாங்க ஒரு லாரியில் அப்படின்னா அப்போ அது லாரி தான் என்னது வெக்டார். ஸோ இப்போ எங்கே இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு கொடுக்குது. ஸோ அப்போ அதுதான் அந்த தாங்கி கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னது வெக்டார்ஸ். அந்த மாதிரி வெக்டார்ஸ் அண்ட் யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் என்னென்ன அப்படின்னா எலக்ட்ரோபோரேஷன்ஸ். ஓகேவா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்னது எலக்ட்ரோபோரேஷன்ஸ். எலக்ட்ரோபோரேஷன் மூலயமா ஜீனை வந்து என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை வெக்டார்ஸ் மூலயமா ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜீன் கன் மெத்தட். ஓகேவா, ஜீன் கன் மெத்தடு மூலயமாவும் ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தென் லிப்போசோம்ஸ் மீடியேட்டட், லிப்போசோம் மீடியேட்டர் மூலயமாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தென் கெமிக்கல் மீடியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகேவா, கெமிக்கல் மீடியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் அண்டு மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ இப்போ இந்த மெத்தடு எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி ஜீன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா வெக்டார்ஸ் மூலயமா ஈஸியாக என்ன பண்ணலாம், ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து சம் மெத்தட்ஸ். அதில் என்னென்ன மெத்தட் அப்படின்னா எலக்ட்ரோபோரேஷன்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்ளை பண்ணி, ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணி ஹோல் மேக் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணால் ஜீன் இன்சர்ட் பண்ணுறது, அதான் எலக்ட்ரோபோரேஷன்ஸ். அது மாதிரி ஜீன் கன். ஓகேவா, ஸோ ஜீன் கன் யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து டார்கெட் டிஷ்யூஸ் மேலே ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ ஜீன் கன் மெத்தடு. அதே மாதிரி லிப்போசோம்ஸ் மீடியேட்டட் கெமிக்கல் மீடியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். கெமிக்கல் அப்ளை பண்ணுறது, லிப்போசோம்ஸ் அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ இது மூலமாகவும் என்ன பண்ணலாம், நம்ம ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது உட்செலுத்துதல். அப்போ ஒரு வந்து ரொம்ப மைக்ரோவாக எவ்வளோ அளவுக்கு ஸ்மால் சைஸாக இருக்கா, ஸோ அது எல்லாமே என்ன பண்ணலாம், இதில் இன்சர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து காமன் ஜெனட்டிக் என்ஜினியரிங். ஓகேவா, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது எல்லாமே ஜென்ரல் மெத்தட்ஸ் தான், ஜென்ரல் டெக்னாலஜி தான் அது. ஸோ இப்போ இது நீங்கள் இதெல்லாம் எழுதி காட்ட தேவையில்லை, சும்மா ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க. பட் இது வெரி இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா இந்த மெத்தட் தான். பட் என்னது அப்படின்னா டீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு என்ன அப்படின்னு எழுதிட்டு, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம எழுதி காட்டணும், கண்டிப்பாக நீங்கள் எழுதி காட்டணும். ஸோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி டிஎன்ஏவை வந்து நம்ம ரீகாம்பினன்ட் பண்ணுறோம், எப்படி ஐசோலேட் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் கண்டெய்னிங் a gene of interest that needs to be cloned. This is called an insert. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தேவை ஒரு டிஎன்ஏ தேவை. அந்த டிஎன்ஏவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ அந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி தனியாக எடுக்கிறதுக்கு பேர் தான் அது இன்செர்ட்ஸ். ஓகேவா, ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கண்டெய்னிங் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னது, நம்மளுக்கு தேவையான ஜீன். நம்ம இப்போ ஒரு டிஎன்ஏ வந்து இப்போ இன்சுலின் செக்ரேட் பண்ணல அப்படின்னா இன்சுலின் பீட்டா செல்ஸ் எடுத்து அதில் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து ஐசோலேட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்செர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்செர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இதை இன்செர்ட் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம டெவலப் பண்ண போகிறோம். செகண்ட் ப்ராசஸ், ஃபஸ்ட் ஒன் ப்ராசஸ் அது. செகண்ட் ப்ராசஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர் டிஎன்ஏ மாலிகுல் by insertion of the DNA fragments into a carrier molecule called a vector that can self-replicate within the host cell. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வெக்டார் அப்படின்னா என்னது, ஸோ இப்போ எந்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ, இப்போ நம்ம எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டிஎன்ஏ தேவையான டிஎன்ஏ எடுத்துக்கணும். அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணிக்கிறோம், தனியாக ஐசோலேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து பிளாஸ்மிட்ஸ், அந்த வெக்டார்ஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா இருக்குது. அப்போ அந்த பாக்டீரியாவிலேருந்து நம்ம அந்த பிளாஸ்மிடை எடுத்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை இன்செர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, அதில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஜென்ரேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உருவாக்குறோம். எப்படி அப்படின்னா, அந்த வெக்டார் டிஎன்ஏ வெக்டார் கூட நம்ம தேவையான ஐசோலேஷன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அதில் இன்செர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது, ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. தேர்ட் ஒன் ப்ராசஸ் selection of transformed host cells is carrying the rDNA and allowing them to multiply, thereby multiplying the rDNA molecules. இப்போ வந்து rDNA அந்த மாலிகுல்ஸ் வந்து ஒரு செல் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ அந்த செல்லுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிருக்கும்போது அந்த ஆர்டிஎன்ஏ என்ன ஆகுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் நடக்குது. நிறைய என்ன ஆகுது, மல்டிப்ளிகேஷன்ஸ். அது மூலயமா நிறைய மல்டிப்ளிகேஷன் நடந்து நிறைய ஃபார்ம் ஆகுது. ஆர்டிஎன்ஏ தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. நார்மலாக இருக்கக்கூடிய டிஎன்ஏல நம்மளுக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எதில் நம்மளுக்கு தேவையான டிஎன்ஏவை அதில் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதுதான் வந்து ஆர்டிஎன்ஏ. அந்த ஆர்டிஎன்ஏ என்ன ஆகுதுன்னா மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா. ஸோ ஆர்டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகுது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா
ஸோ இப்போ the entire process thus generates either a large amount of rDNA or large amount of protein expressed by inserts. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, இந்த அதிக அளவு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு அது வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அந்த ஆர்டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிடும். wherever the vectors are not involved decide gene in multiply by PCR techniques. The multiple copies are injected into the host cell protoplast or its shot into the host cell protoplast by shotgun method. ஓகேவா? ஷூட்டு கன் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த மூலயமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ஆர்டிஎன்ஏ அந்த மாதிரி நார்மலாக இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அப்போ நம்ம தேவையான ஜீனில் அது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் பிசிஆர் டெக்னிக்ஸ் அதை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ ஏன் இப்போ நிறைய நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இப்போ இந்த COVID-19 ஸோ இப்போ என்ன அதிகமாக இன்வால்வ் ஆகும் அப்படின்னா பிசிஆர் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிசிஆர் டெக்னிக்ஸ் அப்படின்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் காமன் லேபரட்டரி டெக்னிக் யூஸ்ட் டு மேக் காப்பீஸ் ஆஃப் பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அந்த ஒரு டிஎன்ஏ இருக்குது கிடச்சிருக்க டிஎன்ஏவை காப்பீஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை ஐசோலேட் பண்ணுறது தான் இதனுடைய ஒர்க்கு. பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நிறைய ஒரு டிஎன்ஏ கிடச்சிருக்கு, ஒரு ரெண்டு பேஸ் பேர்ஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பேஸ் பேர்ஸை நிறைய மல்டிப்ளை மில்லியன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஜீன்ஸை வந்து என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுறது தான் இந்த பிசிஆர் டெக்னிக்ஸ். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து COVID-19 ஐசோலேட் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்டெப்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இன்வால்வ் பண்ணால் தான் அதோடைய ஃபாலோ ஆகும். இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அந்த பிக்சர்ஸ் பாருங்கள். ஸோ ஒன்று என்னது அப்படின்னா திஸ் சைடு இருக்கிறது என்னது அப்படின்னா செல் கண்டெய்னிங் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏ ஆஃப் குரோமோசோம்ஸ். என்ன ஜீன் நம்மளுக்கு தேவையோ அந்த ஜீன் இதில் இருக்குது. அதை தனியாக எடுத்தாச்சு. அந்த பிளான்ட்லேருந்து அந்த செல்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ தனியாக எடுத்துகிட்டு தனியாக எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஜீன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். இந்த பாக்டீரியம் தான் என்னது வெக்டாஸ். இப்போ இந்த வெக்டாஸ்லேருந்து பிளாஸ்மீடு இருக்குது. பிளாஸ்மீடுனா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடியே 11th படிச்சிருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ இஸ் கால்டு பிளாஸ்மீட். ஓகேவா? சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கிறது பேர் தான் என்னது பிளாஸ்மீட். அப்போ அந்த பிளாஸ்மீடை நம்ம தனியாக ஐசோலேட் பண்ணோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பிளாஸ்மீட் இதுதான் வந்து பிளாஸ்மீடு. அப்போ அந்த பிளாஸ்மீட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியோசைட் யூஸ் பண்ணி கட் பண்ணியாச்சு. அப்போ அந்த டிசைடு ஜீன் நம்ம இன்சர்ட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ இன்சர்ட் பண்ணி திரும்பி என்ன பண்ணுறோம் இந்த பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ண உடனே அது மல்டிப்ளை ஆகி நிறைய காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இது ஸ்டெப் வைஸ் ஃபாலோ. அதுதான் வந்து ஒன்று என்னது அப்படின்னா ஐசோலேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் டிஎன்ஏ அண்டு டிஎன்ஏ கண்டெய்னிங் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஒன்று என்னது பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏவும் ஐசோலேட் பண்ணுறோம், எடுத்துக்கிறோம் தனித்தனியாக. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா ஜீன் இன்சர்ட்டட் இன்ட்டு பிளாஸ்மீட். அப்போ அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பிளாஸ்மீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் பிளாஸ்மீட் புட்டுன்ட்டே பாக்டீரியா செல் பிளாஸ்மீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த பிளாஸ்மீட் என்ன பண்ணுறோன்னா பாக்டீரியா செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், உள்ளே அனுப்புகிறோம். அப்போ உள்ளே அனுப்பும் போது என்னதுன்னா அது உள்ளே அனுப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பாக்டீரியா அது ரீகாம்பினன்ட் பாக்டீரியம். ஏன் அப்படின்னா அது வந்து ஆர்டினரியாக இல்லை. அப்போ வந்து நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது செல்ஸ் க்ளோன் வித் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதில் வந்து என்ன பண்ணுவோம் க்ளோன் ஆகுது. அப்போ அதில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து எல்லாமே மல்டிப்ளை ஆகுது. அதுக்கடுத்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசைடு க்ளோனு. நம்மளுக்கு என்ன ஜீன் நம்மளுக்கு தேவையோ அது நம்மளுக்கு கிடச்சிது. அப்போ வேரியஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அந்த பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணி நிறையா நம்மளுக்கு கொடுக்கலாம். அது என்ன பிளான்ட்டு மெட்டீரியலாக எதை வேணாலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ட் மேக் பண்ணுற ஜீன் வந்து பிளான்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் மேக் பண்ணுற ஜீனை இன்சர்ட் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இன்சுலின் செக்ரேட் பண்ணுற ஜீனை இன்சர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான ஜீனை எதை வேணாலும் என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணி நம்ம எழுதி அனுப்பலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுமாதிரி பாக்டீரியம் அப்படின்றது வெக்டாஸ், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டோனார் டிஎன்ஏ அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டிஎன்ஏ. அப்போ அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி இன்சர்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேப்லெட் இந்த டயக்ராமேட்டிக் அப்படியே போட்டு அழகாக எழுதி காட்டுங்க. ஓகேவா? ஸோ டயக்ராமேட்டுக்கும் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அதை மட்டும் எழுதி காட்டுங்க. ஓகே தேங்க்யூ.